அனைவருக்கும் வணக்கம். நம்ம சமுதாயத்தில் பல குறைகள்லாம் இருக்குது. அந்த குறைகளை சரி செய்கிறதுக்கு பல மனிதர்கள், ஆளுமைகள் எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களில் குடும்பமாக இணைஞ்சு அந்த குறைகளை சரி பண்ணுறதுக்காக போராடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சற்றே அதிகமாக பாராட்டுதலுக்கு உரியவங்க. அவங்கள சிறப்பிக்கிற இந்த நிகழ்வின் நோக்கம் குறித்து பேச களப்பணியில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்த தோழர் செந்தமிழ் செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். களத்திலே 50 வருஷம் இருந்துட்டாருன்னா இவர் எவ்வளோ வயசாகுன்னு கணக்கு போட்டுக்க. வயசே சொல்லக்கூடாது. நான் எப்படி வேகமாக ஓடுறான்னா அதுக்கேற்ற மாதிரி வயசு அவங்க கணக்கு போட்டுக்கிட்டு மகிழ்ச்சி. அதான் மகிழ்ச்சி. இந்த நிகழ்வான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஜிஆர் அவர்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய களப்போராளிகள், அந்த ஒரு வார்த்தையில் தான் எல்லாரையுமே இணைக்க முடியும்னு நினைக்கிறேன். களப்போராளிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துவதற்கும் வழிகாட்டுதல் பெறுவதற்கு கூட சொல்லலாம். வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கூட, இந்த களத்திலையும் இணைந்து செயலாற்றக்கூடிய குடும்பங்கள் அப்படி ஒரு கேட்டகரி இருக்கா அப்படின்னு கூட பல பேர் இதை சொன்ன உடனே கேட்டாங்க. இருக்கிறார்கள், இன்றும் போராடி கொண்டு இருக்கிறார்கள், இன்றும் செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை இந்த சமூகத்தின் முன்னாலே நிறுத்த வைக்க வேண்டிய வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிறோம். இந்த சமூகம் அவர்களை பாராட்டணும், அங்கீகரிக்கணும், அவருடைய பணிகள் என்றதுக்கான ஒரு ஏற்பாடை தான் செய்தோம். அறிவியல் இயக்கத்தில் பயிற்சியில் நார்மலாக ஒரு கணக்கு போடுவோம். ஒரு 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியில் எத்தனை பேர் 10,000 பேருக்கான எத்தனை பேர் இந்த சமூகம் இப்படி இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பேர் இருப்பாங்க? துணைமை சொல்லுங்கள், ஒரு கெஸ் பண்ணுங்கள். கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இன்னும் கூட அதிகமாக. ஆனால் கவலைப்பட்டு அடுத்த கட்டம் அந்த கவலைப்பட்டு இது ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? 10,000 எவ்வளோ பேர் இருப்பாங்க? இந்த கவலைப்பட்டு ஏதாவது செய்யணுமேனு யோசித்து ஏதாவது செய்கிறதில் இணைத்து கொள்வர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? இது 3வது ஸ்டேஜ் ஆச்சு. 4வது ஸ்டேஜ் என்னென்னா, கவலைப்பட்டு சிந்திச்சு ஏதோ ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு சரியான செயல்பாடாக இருக்கணும்ல. என்ன முகில் சொல்லும்போது அந்த ஊரில் ஒரு ஊர் தர்மகர்த்தாவை போய் உட்காந்து வேலை செய்யறனா கூட அவர் கூட ஒரு பொது காரியத்துக்கு வந்தது தான். அவர் பொறுத்தவரையில் தினந்தோறும் சாமிக்கு போய் பூஜை செஞ்சால் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்கன்னு அவர் நினைக்கிறார். அப்போ அந்த 4வது கேட்டகரியில் அவருக்கும் கூட வருவாங்க. அப்போ 5வது கேட்டகரியாக எது பார்க்குறேன்னு சொன்னால், கவலைப்பட்டு சிந்தித்து இயக்கத்தோடு ஈடுபட்டு சரியான இயக்கத்தில் ஈடுபடுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒருத்தர் இருப்பாங்க. 10,000 ஒருத்தர் இருப்பாங்க. என்ன இந்த இயக்கங்களை வழிநடத்துவதற்கும் மக்களை அணி திரட்டுவதற்குமான குரல் கொடுக்கின்ற ஒரு சரியான நபராக 10,000 ஒரு ஆள் இருப்பாங்க. நம்ம அடுத்த கட்டம் எங்கே போகிறோன்னு சொன்னால், குடும்பத்தோடு வரவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ ஒரு 10,000 ஒரு ஆளாக தான் இருக்க முடியும், ஒரு குடும்பமாக தான் இருக்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட இங்கே வந்திருக்கக்கூடிய களத்திலையும் இணைந்து செயலாற்றக்கூடிய நபர்கள் லட்சத்தில் ஒருவர்கள் என்பதை பதிவு பண்ணுறோம். அப்படி அவர்களை அங்கீகரிக்கப்படணும், அவர்களுடைய சேவைகளை நம்ம பாராட்டணுன்றதுக்காக தான் நான் இங்கே வர சொல்லியிருந்தோம். பொதுவாக இந்த மாதிரி பொது காரியங்களில் ஈடுபடும் போது 3 விஷயம் நான் வலியுறுத்தேன். அது அறிவியல் இயக்கத்துக்கும் சொல்லுவோம்,
யாருக்காக இருந்தாலும் செய்வோம். கண்டிப்பாக மக்களிடம் சேவை செய்ய போகிறவங்க 3 விஷயம் அவங்களுக்கு நடக்கணும்னு நம்ம பார்க்குறோம். ஒன்று, மகிழ்ச்சி கிடைக்கணும். மகிழ்ச்சி இல்லாமல் எந்த செயலையும் செய்ய முடியாது. இந்த இயக்கம் முடிவு பண்ணிக்குதுன்னா கூட அதில் நமக்கு மகிழ்ச்சி வர்றது ரொம்ப முக்கியம். 2வது, பெருமிதம் கிடைக்கணும். அதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டி கொள்கிற அல்லது இந்த சமூகத்தின் முன்னால் பெருமையாக நிற்கின்ற செயல்களாக இருக்கணும். 3, எல்லாத்தையும் விட அதிலேருந்து ஏராளமானவர்களை கற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். அதை தான் நம்ம எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். அப்போ இங்கே வந்திருக்கவங்க அத்தனை பேரும் குடும்பங்களோடு ஈடுபடும்போது ஒன்று, பொது காரியங்களுக்கு செல்வது என்பதே தன்னுடைய நேரங்களை செலவிட்டு போகிறது. இந்த பொது காரியங்கள் வரும்போது அந்த நேரம்னு சொன்னதில்ல, அது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் ஒரு இயக்கத்தில் பங்களிப்பு செய்யணும்னு சொன்னால் காசு மட்டும் கொடுத்து புரியாமல் இல்லை, நேரங்களை அளிக்கிறாங்க. அறிவியல் இயக்கத்துக்காக ஒரு நண்பர்களை நன்கொடைக்காக போகிறோம். ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு போன பார்த்தா திடீர்னு அவர் 10,000 ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறாரு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் என்னால் நினச்சேன்னா கூட, அவர் ஒரு என்ஜினியர் கான்ட்ராக்டர், நான் நினச்சினா கூட மக்களுக்கு போய் நான் செய்ய முடியல, நீங்கள் போய் செய்கிறீங்க, அதனால் உங்கள் மூலம் நான் செய்ததாக இந்த நன்கொடையை கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் உண்மையில் அவருடைய மன ஆரோக்கியத்தை நம்ம பாராட்டலாம். ஆனாலும் தேவை என்பது, நீங்கள் சேவை செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் நேரம்தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த நேரம் என்பது உங்கள் குடும்பத்திலிருந்து தான் வெட்டி எடுக்க போகிறோம். அப்போ அந்த குடும்பத்திலிருந்து வெளியே வரும்போது தான் ஏராளமான பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள்னு இல்லை, அங்கே தான் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் குடும்பத்தையும் இணைச்சி கொண்டு வரணும். இல்லை குடும்பம் வர முடியாத ஒரு சூழல் இருக்குதுன்னா நீங்கள் போய் என்ன செய்கிறீங்கன்ற புரிதலை அந்த குடும்பத்துக்கு உருவாக்கும். அந்த குடும்பத்துக்கு அப்படி ஒரு புரிதலை உருவாக்கலன்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பற்றி நம்ம குடும்பத்தில் அவங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா ஆப்சண்ட்டு மட்டும்தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நாம் போய் என்ன செய்கிறன்ற விஷயம் பெரும்பாலாக புரியாது. அறிவுரை காலத்திலிருந்து நான் இன்றைக்கி பெருமையாக உங்கள் முன்னால் சொல்கிற விஷயம் என்னென்னா, அறிவுரை காலத்திலிருந்து இன்றைய அளவிலும் என்ன கூட என்னுடைய இணையர் இணைஞ்சு வராங்க. இது நான் மகிழ்ச்சியோடு கொஞ்சம் தைரியமாக கூட மக்கள் கையில் சேவையாற்ற வர்றதுக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிறவங்க அவங்க தான். இதில் இதை எந்த மேடையில் கூப்பிட்டாலும் நான் கூப்பிட்டு சொல்ல முடியும், நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அறிவுரை காலத்தில் சாதாரண கலைக்குழு நடந்த காலகட்டங்களில் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து போய் போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு கால் வருதுன்னு சொன்னால் யார் அழைக்கிறாங்கன்றத அவங்களால அடையாளம் காண முடியும். என் சார்பாக அவங்களும் பேசுகின்ற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் இணைந்து பயணிக்கிறோன்ற விஷயத்தை தான் சொல்ல வரோம். இந்த பொது சேவை என்பது வலிகள் நிறைந்தது, நிச்சயமாக வலிகள் நிறைந்தது. ஆனால் அதே அதனுடைய இன்னொரு பக்கமாக அதில் ஏராளம் மகிழ்ச்சியும் இருக்குதுன்றதை தான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இப்போ இங்கே தயாநிதி சங்கரி தோழர் வந்திருக்காங்க. அவங்க களத்தில் இணைந்தவர்கள். களத்தில் செயலாற்றும் போது 2 பேரும் புரிதலோடு காதலித்து திருமணம் செய்து கொண்டவங்க. இவங்களுடைய உச்சக்கட்டம் என்னென்னா, இதை தான் நாம் இந்த சமூகத்துக்கு சொல்லணும் என்னன்றது. அவங்க வெறும்னே முழு நேர ஊழியர்களாக சிபிஎம் கட்சியில் முழு நேர ஊழியர்களாக செய்கிற 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க.
தாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த காரியத்திற்கு தங்களுக்கு ஒரு வாரிசு அல்லது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இது தடைபடும் என்பதற்காக குழந்தை பெற்றுக்கொள்வதை கூட தியாகம் செய்து குழந்தையை தத்தெடுத்திருக்கிறார்கள். இந்த அம்சத்தை நம்ம பாராட்டணும். இங்கே வந்திருக்கக்கூடிய உதயன் தோழர்கள் கூட அதே மாதிரி தான். பெண் குழந்தை அதுவும் தத்தெடுத்தது என்பது எனக்கு இது சப்போர்ட்டாக இருப்பான்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கிறதில்ல. 2 பேர் பூங்கோதையும் உதயனும் சரி, தயாநிதி சங்கரி அவர்களும் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்திருக்காங்கன்றது இன்னும் மகிழ்ச்சியான விஷயம். தங்களுக்கு பின்னால் ஒரு பெண்ணை தங்கள் குடும்பத்தினுடைய வாரிசாக தன்னுடைய கொள்கைகளை எடுத்து செல்கின்ற ஒரு நபராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்கலாம். சாதாரண விஷயம் கிடையாது. இதையெல்லாம் இந்த சமூகத்தின் முன்னால் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே சுதா தோழர் வந்திருக்கின்றாங்க. சுந்தரராமன் தோழர் பினாங்கல் இருக்காருன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் பினாங்கல் இருக்கார். இப்படி தான் அவங்க வாழ்நாள் முழுக்க இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன அவர் வந்துட்டாருன்னா இவங்க போவாங்க. என்ன இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் உலக அளவில் இந்த ஸ்க்ரோல் வருது, அதிலையும் சொல்ல போகிறாங்கன்னா அதை லீக் அவுட் பண்ணிடல. இந்த இங்கே அவங்கள பற்றிய விவரங்களை இங்கே சொல்ல போகிறோம். ஆனால் எதுக்காக சொல்ல வரேன்னா, அறிவொளி காலத்தில் அப்போ பிஜிஎஸ்சில் ஒர்க் பண்ணார் டெல்லியில். ஒரு 3-4 மாதம் கழித்து டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் வராரு. பாவம் சுதா தோழர் எங்கள் அப்போ தோழர் இல்லை, வீட்டுக்காரராக பார்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அதையும் நாங்கள் அனுமதிக்காமல் சுந்தரராமனையும் சுதா தோழர் கூட இருக்காங்க எல்லோரும் அழிச்சும் போயிட்டு, அறிவொளியை இப்படி படுத்து போயிட்டு சென்டர்லாம் விழுந்து போயிடுது, என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாவம் இவங்க ஏக்கத்தோடு உட்காந்து. எதுக்காக சொல்ல வரேன்னா, தங்களுடைய சொந்த நலன்களை அப்பாற்பட்டு இயக்கத்துக்காக செயல்படுத்தியிருக்கிற அந்த அம்சத்தெல்லாம் நான் பார்க்கவே முடியாது. ஆத்திரையா பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கலெக்டர்களை போய் உட்காந்து பேசுவார், இன்னொரு பக்கம் பார்த்தா தொண்டர்கள் கைத்தட்டி டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறாரு. இன்றைக்கும் பாடுவார்னு நினைக்கிறேன். இந்த உயர் அதிகாரிகளை பேசி அறிவொளி இயக்கம் நடந்தபோது ஒரு கலெக்டர்களை இணைக்கிற ஒரு ஆள் அவர் தான். அந்த வேலையை அவர் அற்புதமாக செய்தார். இன்னும் சொல்லப்போனால் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு 7 மாவட்டங்களில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஒருங்கிணைச்சி ஒரு மிகப்பெரிய இயக்கமாக அறிவியல் இயக்கம் நடத்துறதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அரசு அதிகாரிகளோடு அந்த நல்ல உறவை மெயின்டைன் பண்ணது. அது மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளையும் நம்ம இப்போ ஸ்க்ரோலில் நம்ம நிறைய இது பண்ண போகிறோம். இங்கே கலைநேசன் வந்திருக்காங்க, தேன்மொழி டீச்சர் வந்திருக்காங்க. அவங்களாம் அறிவொளி காலத்திலிருந்து இணைந்தவர்கள். இங்கே மனோகரன் சாந்தி வந்திருக்காங்க. நான் சாந்தியை கூப்பிட்டு போகிறேன்னு சங்கரி தோழர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அந்த மாதிரி தோழர்கள்லாம் நீங்கள் நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தணும். அவங்க வாழ்க்கையில் எப்படி போராட்டம் பண்ணி இந்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வேலூர் மாவட்டம், குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் அறிவொளி தொண்டராக இணைந்தவங்க இன்றைக்கி மாநிலம் முழுக்க அறிந்த ஒரு கருத்தாளராக மாறியிருக்காங்க. பெண் சமத்துவத்திற்காகவும் ஆரோக்கியத்துக்காகமான மிக 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 மிகப்பெரிய கருத்தாளராக மாறியிருக்காங்க. அவங்கள அப்படி வளர்த்தெடுக்க வாய்ப்பளித்திருக்கிற மனோகர் அவர்களையும் நம்ம இங்கே பாராட்டணும். ஏன்னா இது சாதாரண ஒரு வீட்டில் அப்படி ஒரு அங்கீகாரம் இல்லாமல் ஒரு பெண் வெளியே ஒரு வளர்ச்சி அடைய முடியாது. அந்த வேலையை செய்திருக்காங்க. அவங்களாம் இந்த நேரத்தில் பாராட்டணும் அப்படின்ற அம்சத்துக்காக தான் இந்த அமர்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக 25வது வயதில் வீணுடைய முதல் புத்தகம் வெளியிட்டோம். ஸோ என்னுடைய 70வது ஆண்டுக்குள்ளே நுழையிறேன். அது சொல்லக்கூடாதுன்னு தான் இன்விடேஷன் கூட எங்கேயும் போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் போட்டு என்னுடைய வயதை சொல்லிட்டாங்க, பரவாயில்ல. அதாவது 70வது ஆண்டில் அதை வெளியிடணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் வந்தது. அந்த வகையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி. இறுதியாக
முக்கியமானதாக தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே வாங்க. இன்றைக்கி இருக்கிற சமூக அமைப்பில் எல்லாரும் போராளிகளாக மாறாத வரைக்கும் நம்ம வெறுமனே கவலைப்பட்டுலாம் பிரயோஜனமே கிடையாது. கவலையப்படாமல் இருக்காங்க. அது அவங்கள முதல்ல கவலைப்பட வைக்கிற வேலையும் நம்ம தான் சேர்ந்து செஞ்சாகணும். நம்ம கவலைலாம் என்னென்னா, நம்ம கவலை அந்த 10,000ல் ஒரு ஆளாக இருக்காங்களே அவங்களையும் சமூக சூழல் மாற்றிக்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் அந்த 10,000 அந்த ஒரு ஆளையும் நம்ம எழுந்து கொண்டே தான் இருக்கோம். அந்த ஒரு ஆளையும் தக்க வச்சு அந்த ஒரு ஆள் மூலம்தான் ஏராளமானவர்களை நம்ம அழைத்து வர வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சமூக அமைப்பை மாற்றாமல் நாம் ஒரு நிரந்தர தீர்வை காண முடியாது. நான் வங்கி ஊழியராக சேர்ந்தபோது எனக்கு சொல்லப்பட்ட முதல் பாடம் அதுதான். சமூக மாற்றத்துக்கான செயல்பாடாக இருக்கணும், வெறுமனே ஊதிய உழவுக்காக இல்லை அப்படின்றத பெஃபி அமைப்பிலேருந்து கற்றுக்கொண்டு தான் அதுக்கப்புறம் தாமுக கேசாக அப்புறம் அறிவியல் இயக்கத்தில் கடந்த 40 ஆண்டு காலமாக அறிவியல் இயக்கத்தில் செயலாற்றி கொண்டு இருக்கின்றேன். இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தயவுசெய்து நீங்களும் சரி, குறிப்பாக உங்கள் குழந்தைகளை இங்கே மக்கள் நலச்சந்தையிலேருந்து வேலூர்லேருந்து டீம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சொன்னது அதுதான். அவங்க குழந்தைகள் இல்லாமல் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன குறிப்பிடுவது அன்பது தான். இன்றைக்கி நம்முடைய சேவையை அங்கீகரிப்பதற்கும் அமைப்புகள் இருக்குது. நிச்சயமாக ஒரு பக்கம் அங்கீகாரமும் செய்கின்றோம், இன்னொரு பக்கம் நிச்சயமாக உங்கள் குழந்தைகளே அழைச்சிடுவாங்க, அவங்கள அனுமதிங்க. இன்றைக்கி அறிவொளி இயக்கத்தின் போது 5 லட்சம் கல்வாதாருக்கு 50,000 தொண்டர்களை திரட்டணும். இப்போ சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. வேலூர் மாவட்டத்தில் 50,000 வாலண்டியர்ஸ் வந்தாங்க. அதில் 30,000 பேர் பெண்கள்ன்றது இன்னும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். இப்போ கூட அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி 30,000 பேர் அந்த தொண்டர்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கு அங்கே வாய்ப்பு கொடுத்துமான்னு இப்போ யோசிக்கும்போது இல்லைன்றதான். எதுக்காக குறிப்பிடுறேன்னு சொன்னால், அப்படி இருந்த சூழல் இன்றைக்கி தேதியில் நீ போயிட்டு மறுபடியும் போயிட்டு ஒரு 50,000 பேர் திரட்டி கொண்டு வாப்பான்னு சொன்னால், இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம்லாம் நிறைய பெருகி இருக்குது. தயார்நேத்திலாம் அப்போது கலைக்குழுவில் போயிட்டு ஊர் ஊராக போயிட்டு தந்தனா தாள பாடுங்கன்னு சொல்லிட்டு பாடி தான் அவங்கள அழைச்சிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி வாட்ஸ்அப் மூலம் நெட்டு மூலம் நிறைய பேரை தொடர்பு பண்ண முடியும். ஆனால் அந்த 50,000 தொண்டர்கள் இன்றைக்கி போனால் திரட்ட முடியுமா அப்படின்னு எங்களை கேட்டால் ரொம்ப சங்கடமான கேள்வி இன்றைக்கி தேதியில். ஏன்னா அவங்கள உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் உடைச்சி சமூகம் சேவை செய்யறதுக்கும் சமூக பங்களிப்பதற்கும் அழைச்சிட்டு வர வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த மாதிரி அமர்வுகள்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் செய்திருக்கோம். வந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தோழர் செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு மக்கள் நல சந்தையை சேர்ந்த நண்பர்கள் அன்பு பரிசினை வழங்குவார்கள். மக்கள் நல சந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியதால் அவங்க யார் அப்படின்றத சொல்ல விரும்புகின்றோம். வேலூர் மாவட்டத்தில் இயற்கை விவசாயிகள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு மக்கள் நலச்சந்தை அப்படின்றது சந்தைப்படுத்துகிறாங்க. எந்தவித ரசாயன உரமும் போடாமல் இயற்கை வழியில் உற்பத்தி செய்ததை விவசாயிகள் நேரடியாக கொண்டு போயிட்டு மக்களுக்கு விற்பனை செய்கிறாங்க. அதன் மீது மதிப்பு கூட்டுதல் செய்யப்பட்ட பொருட்களையும் மக்களுக்கு கொண்டு போகிறாங்கன்ற செய்தியோடு குறிப்பிட்டு இங்கே வந்திருக்கவங்கெல்லாம் அதில் உருவான தலைவர்கள். தோழர் பாலபாரதி, தோழர் லக்ஷ்மி அவர்கள் அன்பு பரிசினை வழங்குவார்கள்.
நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். களத்தில் இணைந்த குடும்பங்களை கௌரவிக்கும் நேரம் இது. கோவில் லெனின் அவர்கள் விடியனை கௌரவிக்கிறார்.